जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களை, மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி, ஸோ அதாவது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, சில மிதுன ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு. மனம் சற்று பதட்டப்படும். மனசு பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமாக இருக்கும். என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சில பதட்டங்கள் வரும். தைரியமாக சில விஷயங்கள் முன் வச்சு செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சில விஷயங்கள்லாம் வரும். அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம், இந்த நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திட்டு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நெகட்டிவான விஷயங்கள், சிறு சிறு சண்டைகள், மன உளைச்சல்கள் அதிகமாக வரும். கவனமாக இருக்கணும். அன்னெசரிலி டென்ஷன் அதிகமாக இருக்கும். வேலை ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கீங்கன்னு சொன்னால் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நமக்கு ஏன் இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய டீல்லாம் நல்லபடியாக இருக்கும். புதிய டீலிங், புதிய ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுகிறீங்க, சைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆஃபீஸில் உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதற்கான மரியாதை கூடும் அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸில் பங்குதாரர்களிடம் நல்ல வளர்ச்சி,
நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். குடும்பத்தில் எடுத்தோன்னே கணவன் மனைவி ஒற்றுமை, சில நல்ல சந்தோஷங்கள், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நல்ல முடிவுகள்லாம் எடுத்து நல்லா வரத்துக்கான வாய்ப்புகள், விவாகரத்து எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு 2026க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பழைய ஃபேமிலி இஷ்யூ ஒரு தீர்வை நோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பழைய ஒரு இஷ்யூ ஒன்று குடும்பத்தில் ஓடின்னு இருந்தது, அதெல்லாம் ஒரு 2026 ஒரு தீர்வை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். அது கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காதல், திருமணம், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகள் வரதான் வரும். அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இது நீங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் சிங்கிளாக தான் இருக்கணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும், சில விஷயங்களை உட்காந்து பேசணும். பேசாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நமக்கு எதுவுமே சரியாக வராது. ஸோ அதில் கவனமாக இருங்க. சில பேருக்கு டாக்குமெண்டேஷன், லோன் ரிலேட்டட் சில விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல முன்னேற்றம். செலவு அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். செலவுகள் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். சுப செலவுகள் நிறையா உண்டு. மிதுன ராசி பொறுத்தளவுக்கு நன்னா வரும், பார்த்துக்கலாம். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எக்ஸாமுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு புதிய வாய்ப்புகள் வரும், இடமாற்றங்கள் வரும். கவர்மெண்ட் செக்டார்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் ஃபேவரபுளான இருக்கும். அதே போல் உங்களுடைய லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுடைய அறிவுரைப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருந்தால் ஓய்வு அவசியம். நெஞ்சு வலிக்குது, நெஞ்சு சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமையில் ராகு பகவானுக்கு விளக்கு போடுங்க. செவ்வாய்க்கும் ராகு பகவானுக்கும் விளக்கு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. சிவன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், சிவாலயம் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் 2026 குறைஞ்சபட்சம் ஒரு 5 சிவாலயமாவது போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த ராசிக்காரர்கள் 5 சிவாலயமாவது போயிட்டு வரணும். ஏற்கனவே சிவாலயத்தில் நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவது நல்லது. நவகிரக சன்னதியில் அர்ச்சனை செய்கிறது உங்களுக்கு சிறப்பு. லக்கி நம்பர் 5. அதே போல் முருகப்பெருமானுக்கு நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறமா எந்த சுவாமிக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்களுடைய லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் பண்ண முடியும். ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் பேரண்ட்டோட, உங்களோட ஃபாதர், அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குலதெய்வம் ப்ரேயர்ஸ் பண்ணுறதெல்லாம் நல்லதை கொடுக்கும். குலதெய்வத்துக்கு வந்து எது உங்களுடைய குலதெய்வமோ போய் இப்போ வருஷத்தில் ஒரு நாள் சொல்கிறாங்க, அதில் கவனமாக போயிட்டு பார்க்குறது நல்லது. அதே போல் வாகன விபத்து அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் உண்டு. நீங்கள் எந்த மாதத்துலேருந்து எந்த இது நீங்கள் கவனமாக இருக்கணும்னு, மார்ச் மாதத்துலேருந்து ஜூலை மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு வாகன விபத்து சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இது ஆக்சிடென்ட் வார்னிங் சொல்லலாம். அப்ராட் சான்சஸ்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய உடல் நலத்திலையும் அதிகமான கவனத்தை பார்த்து கொள்வது நல்லது. அதே போல் சொத்து வழக்கு தீர்ப்பில் உங்களுக்கு சிறப்பாக முடியும். வாழ்க வளமுடன்.